Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர் தி லெஜெண்ட் தாங்க. இந்த பாடி சரவணா ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் நிறையவே போயிட்டு இருக்குங்க. அதுல சாரீஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 to 50% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம். அது நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நீங்க அதுவுமே பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 8th ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வெசல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இங்க வந்து நிறைய வெசல் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. வெரைட்டி வாரியா இருக்கு உங்களுக்கு வந்து. அதாவது வந்து இண்டோலியம், அலுமினியம், ஸ்டீல், அது மட்டும் இல்லாம இரும்பு கடாயி, அப்புறம் வந்து குக்கர் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டுன்னு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒன்னொன்னா ரேட்டோட காமிக்கிறேன். நீங்க வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ்க்கு நிறைய பேர் இந்த ஆயுத பூஜைக்கு ரிட்டர்ன் gift கொடுக்குறவங்க, அப்புறம் தீபாவளிக்கு வந்து இந்த பாத்திரங்கள்லாம் வாங்குறவங்க, சீர்வரிசைக்கு வாங்குறவங்க, இவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு இட்லி பாத்திரம் தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுமே வேறு வேறு வெரைட்டியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது வந்து ஒன்றுத்தில் வந்து மொத்தமே வந்து 5, 6, 4 குழி வரா மாதிரி, இல்லை எல்லாமே 7 குழி வரா மாதிரி உங்களுக்கு சைஸ் வாரியாக நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இண்டோலியம் கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த இண்டோலியமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடாயி, அப்புறம் வந்து பாத்திரங்கள், அப்புறம் வந்து தவாலாம் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்ததுங்க. பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு இந்த பாத்திரங்கள்லாம் நமக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாத்திரங்களும் அது பக்கத்திலே இருந்தது. உங்களுக்கு ஒரு பெரிய கலெக்ஷனே வச்சுருந்தாங்க அந்த லாஸ்ட்டில். இந்த 8th ஃப்ளோரோட லாஸ்ட்டு செக்ஷனில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் சைடில் தான் உங்களுக்கு வந்து இந்த அலுமினியம், இண்டோலியம்லாம் வந்து பேஸ்கெட்டில் தனியாக ரேஞ்ச் வாரியாக உங்களுக்கு வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இந்த அலுமினியம் பாத்திரங்கள்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அலுமினியத்தை விட இண்டோலியம் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அலுமினியத்தில் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், நம்மளால் அதிகமான குவான்டிட்டி சமைக்க முடியாது. ஸோ இண்டோலியம் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல், அது வாங்கினாலும் ரொம்ப லாங் லைஃப் வரும். இது பாருங்கள், இண்டோலியத்துலேயே வந்து குழிப்பணியாரம், இதெல்லாம் தீபாவளிக்கு இப்போ நம்ம எங்கே இருந்தாலும் தேடி வாங்குவோம் இந்த குழிப்பணியாரக்கல்லை. ஏன்னா நிறைய பேர் செய்வாங்க. இந்த பிளாக் மெட்டல் பாத்திரங்கள்லாம் பாருங்கள், வெயிட்டாக செம்ம சூப்பராக இருந்தது. இதில் வந்து 1 kg 1.5 kg பிரியாணி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடாய், அதிலே இரும்பு கடாய் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த பிளாக் மெட்டல்லே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் பாக்ஸ் செட்டுன்னு கிஃப்ட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பால் கரண்டி, இந்த பால் காசுகிற பாத்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பால் காசுகிற அதுக்குன்னே தனியாக வச்சுருந்தாங்க உங்களுக்கு செக்ஷனு. அப்புறம் வந்து இந்த இண்டோலியத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி பேன் மாதிரி இருந்தது. பேன் கேக்கு, பசங்களுக்கு மினி தோசை, ஊத்தப்பம் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். இந்த தவாலாம் வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா சூப்பரான ஹை குவாலிட்டியான தவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆனாலும் லாங் லைஃப் வரும். உங்களுக்கு வந்து சீசனிங் பண்ணுறது மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். சீசனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரொம்ப லைஃப் லாங் இது. ஹெல்த் வைஸுமே வந்து உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பர். நான்ஸ்டிக்கை விட இதான் உங்களுக்கு வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இந்த இண்டோலியம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த அலுமினிய பாத்திரங்கள்லாம் வந்து இந்த மார்க்கெட்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அன்னக்கூட, பெரிய பெரிய அன்னக்கூட அதெல்லாம் இருந்தது. அது பக்கத்துலேயே வந்து பாருங்கள் இந்த டபரா செட்டெல்லாம் வந்து சின்னதுலேருந்து பெரிய செட்டு வரைக்கும் இருந்தது. இந்த டபரா செட்லாம் இண்டோலியத்தில் செம்ம கனமாக இருந்தது அந்த இண்டோலிய பாத்திரங்கள்லாம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபராக்கு ஏற்ற மாதிரி மூடிங்களுமே உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. நீங்கள் எந்த மாதிரி பாத்திரம் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரியாணி பாத்திரத்துக்கு ஏற்ற மூடியுமே உங்களுக்கு செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இண்டோலியம் பாத்திரத்துக்கெல்லாம் வந்து அலுமினிய பாத்திரத்துக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரேட்டு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோவில். இந்த பாத்திரம் வெரைட்டியெல்லாம் உங்களுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு தூக்கு சட்டி கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த தூக்கு சட்டி கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனில் இருந்ததுங்க. இந்த தூக்கு சட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி, பொங்கலுக்கெல்லாம் சீர் கொடுக்குறவங்க நெய், பலகாரம் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். இந்த உப்பு படி பாருங்கள், உப்பு படி, நெல் படியெல்லாம் வந்து இப்போ ஸ்டீல்லே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கலெக்ஷனுமே சூப்பராக இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டப்பா. இந்த ஸ்டீல் டப்பாலாம் பார்த்தீங்கன்னா
ஒன்று ரொம்ப பெரிய சைஸ் ஸ்டீல் டப்பாலாம் இருந்தது. இந்த மறுவீடு பலகாரம் கொடுக்குறவங்கலாம் 101 அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி டப்பாங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டீல் கடாயிங்க, அதிலே பின்னாடி காப்பர் பாட்டம் வர்றது, பிளெயினாக இருக்கிறது, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே இங்கே இருந்துச்சுங்க. அடுத்ததாக இப்போ வந்து ஸ்டீல் இட்லி பாத்திர கலெக்ஷன் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இட்லி வேக வைக்கிறது, அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து இடியாப்பம் வேக வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்டீலில் தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளேட்ஸ் கலெக்ஷன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டியில், நிறைய டிசைன்ஸில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பிளேட்ஸ் மட்டும் இல்லாமல் பவுலுமே உங்களுக்கு வந்து இருந்ததுங்க. சின்ன சின்ன கிண்ணங்க, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளாரல் பிரிண்டில், டிசைன்லலாம் சூப்பராக இருந்ததுங்க இந்த பிளேட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. குவாலிட்டியுமே வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான குட் குவாலிட்டியில் ஸ்டீல் தாங்க இது எல்லாமே. ஸோ இப்போ நவராத்திரி ஃபெஸ்டிவலு, பர்த்டே ரிட்டன் கிஃப்ட், அப்புறம் மேரேஜ் ரிட்டன் கிஃப்ட்டு, அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்க, நமக்கு வந்து நிறைய குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சாய்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 8th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பாடி சரவணா ஸ்டோரில். ஏன்னா ஸ்டீல் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து நிறைய குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற டிசைன்ஸில், அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைஸுமே வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 36 ருபீஸில் எடுக்கிறீங்கன்னா 36 ருபீஸில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு. நம்ம மற்ற இடங்கள்லாம் 2 எடுப்போம், அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ப்ரைஸில் தான் இருக்குது, குவான்டிட்டி பத்தாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவங்கக்கிட்ட குவான்டிட்டியுமே வந்து அதிகமான ரேஞ்சில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் புதுசாக வந்திருக்கக்கூடிய டிசைன்ஸான நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆயுத பூஜை, விஜயதசமி, தீபாவளிக்கு ஃபண்டு கொடுக்குறவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீர்வரிசைக்கு, மேரேஜுக்கெல்லாம் பாத்திரங்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்தது. இந்த ஸ்டீல் வெசில் கலெக்ஷன்லாம் பார்ட் 1 வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. அதோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதுவுமே போய் பார்க்கலாம். இந்த ஸ்டீல் டிஃபன் பிளேட்ஸ் எல்லாம் பாருங்கள், ஒன்றுமே உங்களுக்கு வேறு வேறு டிசைனில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பசங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பர்த்டேக்கு நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுன்னா கூட இந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து இதில் டெய்லி டிஃபன் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப லைக் பண்ணுவாங்க இதை. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்த வெசில் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பர்சனலாக உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.